நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் மக்கள் மற்றும் நாளை மறுநாள் கும்பாபிஷேகத்துக்கு வர மக்கள்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறோன்னா எதுவும் ப்ராப்ளம் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி இல்லை, இது சில விஷயங்கள் பக்தர்களுக்கு சொல்றதுக்கு தான். அதாவது என்னன்னா, நாளை கழிச்சு நம்ம ஊருக்கு எவ்வளோ பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வராங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்குது. ஸோ முருகனை பார்க்கறதுக்கு, முருகன் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வந்தா புண்ணியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவங்களுக்கு முக்கியமா நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது என்னன்னா, சாப்பாடு, அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் சாக்கடை பிரச்சனை, அப்புறம் குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சில தீர்வு நாம தான் உண்டாக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப சாப்பாடை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அன்னதானம் நிறைய போடுவாங்க, ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல்ஸ் சொன்னோன்னா ஞாபகம் வருது, திருச்செந்தூர்ல ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட், வேண்டுதல் என்னன்னா, நாளை கழிச்சு நம்ம ஊருக்கு வர பக்தர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு நல்ல சாப்பாடை தரமான விலையில கொடுங்க. தயவு செஞ்சு கூட்டத்தை காரணமா வச்சு ரேட் எதுவும் ஏத்திடாதீங்க. இதனால கெட்டு போறது நம்ம பேரு. பக்தர்கள் மனசார சாமி கும்பிட்டு வயிறார சாப்பிட்டு உங்களை வாழ்த்திட்டு போகணும். அப்பதான் நம்ம ஊருக்கு பெருமை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல அடுத்த பிரச்சனை டாய்லெட். இந்த டாய்லெட் பிரச்சனைக்கு ரொம்ப வருஷமா தீர்வே இல்லை. அதாவது இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா கூட இருக்கும். இதெல்லாம் செய்யணுமான்னு உங்களுக்கு தோணலாம், பரவாயில்ல நான் சொல்றேன். அதாவது திருச்செந்தூர்ல இருக்க ஒவ்வொரு வீட்லயும், நம்மளோட ஒவ்வொரு வீட்லயும் பக்தர்கள்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவசரத்துக்கு நம்ம வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னடா வெளியூர் யாருன்னே தெரியாத ஆட்கள் நம்ம வீட்டுல எப்படி ஏத்துறது, அந்த மாதிரி எதுவுமே வேணாம். அவங்க நம்ம முருகனை பார்க்க வந்திருக்காங்க, கண்டிப்பா நல்லவங்களா இருப்பாங்க. திருச்செந்தூருக்கு வர்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவசரத்திற்கு எங்கள் வீட்டு கழிப்பறையை உபயோகித்துக் கொள்ளலாம் அப்படின்னு உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஸ்லேட்லயோ இல்ல ஒரு அட்டையில பேப்பர்லயோ எழுதி போடுங்க. ஆண்களுக்கு வேண்டாம், அவங்க அவசரத்துக்கு எங்கனாலும் போய்ப்பாங்க. ஆனா பெண்களுக்கு கண்டிப்பா இதை நம்ம செஞ்சாகணும். இதை எந்த ஊர்ல செஞ்சாங்களா அப்படின்லாம் கேட்க வேணாம், யாரும் செய்வாங்களான்னு கேட்க வேணாம். நாம பெரிய முன்னுதாரணமா இருக்கோம். இதை பார்த்து நாளைக்கு கூட்டம் கூடுற ஒவ்வொரு இடத்துலயும் இதை செஞ்சாங்கன்னா அது நம்ம ஊருக்கு தான் பெருமை. அதனால திருச்செந்தூருக்கு வர பெண்கள் குழந்தைகளுக்கு அவசரத்துக்கு நம்ம வீட்டு கழிப்பறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டை உங்க வீட்டுல மாட்டுங்க. அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்து தண்ணி பிரச்சனை. நிறைய கூட்டம் வரும், பக்தர்கள் ரொம்ப காலாரம் நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும். நிறைய இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ், மோர் எல்லாமே இலவசமா கொடுப்பாங்க. இருந்தாலும் திருச்செந்தூர்ல உள்ள ஒவ்வொருத்தரும், திருச்செந்தூர்ல உள்ள நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குடம் நிறைய தண்ணி வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குடத்துல தண்ணி டம்ளர் வச்சோம்னா பக்தர்கள் கண்டிப்பா குடிச்சிட்டு போவாங்க. கடையில குடிப்பாங்க, ஹோட்டல்ல குடிப்பாங்க, இலவச நீர்மோர் குடிப்பாங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. ஆனா நம்ம வீட்டு வாசல்ல தண்ணி கேன், வாட்டர் கேன் அல்லது குடத்துல தண்ணி வச்சோம்னா தாகத்துக்கு தண்ணி கொடுத்த புண்ணியம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சேரும். அடுத்து முக்கியமான பிரச்சனை சாக்கடை. அது திருச்செந்தூர்ல ரொம்ப நாளா பெரிய தலைவலியா இருக்குது. சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு இப்போதைக்கு கிடைக்கிற மாதிரி இல்ல. மக்கள் ஆனா ஒண்ணு பண்ணலாம், உங்க ஒவ்வொருத்தரோட வீட்டு வாசல்லையும் தேங்கி நிக்கிற சாக்கடை தண்ணி அது நீங்க சரி பண்ணலாம். அது எப்படி, நாங்க ஏன் சரி பண்ணணும், அது நகராட்சி பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்க வீட்டு வாசல்ல இருக்க சாக்கடை தண்ணிய நீங்களோ உங்க வீட்டு ஆளுங்களோ இல்ல வேற உங்க வேலைக்கு ஆள் வச்சு கூட அதை கிளீன் பண்ணி அதுல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிருமிகள் எதுவும் வராதவாறு பாருங்க. ஏன்னா வர்ற போற குழந்தைங்க பெண்களுக்கு எந்த நோய் தொற்றும் இல்ல அப்படின்னா அந்த புண்ணியமும் உங்களை தான் வந்து சேரும். அப்புறம் பக்தர்களுக்கு இன்னொரு வேண்டுதல், கூட்ட நெரிசல். திருச்செந்தூர்ல கண்டிப்பா நாளை கழிச்சு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். முருகரை பாக்குற ஆர்வத்துல யாரும் கூட்டத்துக்குள்ள போகாதீங்க. குறிப்பா பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க. முருகரை என்னைக்குனாலும் பார்க்கலாம். முருகர் அங்கதான் இருப்பாரு, ராஜகோபுரம் அங்கதான் இருக்கும். திருச்செந்தூர் முருகனை கும்பாபிஷேகம் இல்ல, நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எப்ப வந்து பார்த்தாலும் புண்ணியம் தான். அதனால நீங்க திருச்செந்தூர் முருகனை நாளைக்கு கண்டிப்பா நாளை கழிச்சு பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல கூட்டத்துல போகாதீங்க. ஒரு இடத்துல கூட்டம் சேருதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க. இதனால நான் சொல்றது என்ன, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உங்க ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் கண்டிப்பா ஒரு குடம் தண்ணி வைங்க, டம்ளர் வைங்க. பக்தர்கள் வேண்டுங்கிறவங்க குடிச்சிட்டு போட்டோம். அதை நீங்க பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லனா எந்த சோசியல் மீடியாலயோ எங்க வீட்டு வாசல்ல ஒரு குடம் தண்ணி வச்சிருக்கேன், இது காலியோ பக்தர்களுக்கு நான் வைப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்த்தாலும் ஒருத்தங்க செஞ்சா கூட அது எனக்கு பெரிய சந்தோஷம். அப்புறம் பாத்ரூம், என்னடா வெளியூர் ஆளுங்க தெரியாதவங்க நம்ம வீட்டுக்குள்ள உடனே நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் திருச்செந்தூர்ல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், ஒரு தெரியாத ஊர்ல போய் அவசரத்துக்கு பாத்ரூம் கிடைக்கல அப்படின்னா என்ன பிரச்சனைன்ட்டு. அதனால கண்டிப்பா பக்தர்கள்ல வர பெண்களும் குழந்தைகளும் எங்க வீட்டு பாத்ரூமை உங்க வீடா நினைச்சு தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போர்டை உங்க வீட்டுல மாட்டுங்க.
கன்ஃபார்மா நம்ம திருச்செந்தூர் இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு அன்னதானம் கிடைக்கும். அன்னதானம் இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிடுங்க. ஹோட்டல் ஆளுங்க கண்டிப்பா பக்தர்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க, கம்மி ரேட்ல கொடுங்க. இப்போ ஏரோப்ளேன் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது மெரினால, அதுல நிறைய பேர் செத்தாங்க. அப்புறம் போன மாசம் பெங்களூர்ல அந்த டிராஃபி செலிப்ரேஷன்ல நிறைய பேர் செத்தாங்க. பக்தர்கள் குறிப்பா கவனிக்கணும், எந்த காரணம் கொண்டும் கூட்ட நெரிசலுக்குள்ள மாட்டிக்காதீங்க. ஒரு இடத்துல கூட்டம் உருவாக போதுன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு அந்த இடத்துக்குள்ள போகாதீங்க. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் கண்டிப்பா போகாதீங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுல ஏறிடுதுன்னு நினைக்கிறேன். நாளை கழிச்சு கும்பாபிஷேகம் வரவங்க திருச்செந்தூருக்கு போனோம், உள்ளூர் மக்கள் பாத்ரூமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எங்களை அவ்வளவு தூரம் கவனிச்சாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இன்னும் 100 வருஷத்துக்கு, இன்னொரு 10 தலைமுறைக்கு நிக்கும். ஐயோ திருச்செந்தூர்ல ஒண்ணுமே கிடைக்கல, கூட்ட நெரிசல், சாக்கடை, தண்ணி பிரச்சனை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுவும் இன்னும் 100 வருஷத்துக்கு நிக்கும். மாறாம நம்ம ஊரு, நம்ம பெருமை, நம்ம ஊரை பத்தி ஊருக்கு வரவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. உங்க வீட்டு பாத்ரூம் நாளா கழிச்சு பக்தர்கள் ஒவ்வொருத்தரோட பெண்கள், குழந்தைகளோட பாத்ரூமா இருக்கணும். அதே மாதிரி உங்க வீட்டு வாசல்ல இருக்க தண்ணி பக்தர்கள் ஒருத்தரோட தாகத்தையாவது தீக்கணும். அதே மாதிரி சாப்பாடு ஹோட்டல்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா நல்ல சாப்பாடை தரமா கொடுங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்ச முகமா பேசுங்க. முக்கியமா சாக்கடை பிரச்சனை, கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு கண்டிப்பா சாக்கடை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். வீட்டு வாசல்ல, உங்க வீட்டு வாசல்ல தண்ணி இருந்தா நகராட்சி தேடாதீங்க, நகராட்சி ஆட்களை தேடாதீங்க, எம்எல்ஏ, எம்பி யாரையும் தேடாதீங்க. நீங்க இறங்கி வேலை செய்யுங்க. உங்க வீட்டு வாசல்ல தண்ணி இருக்கக்கூடாது. திருச்செந்தூர்ல நாளா கழிச்சு எந்த வீட்டு வாசல்லையும் தண்ணி இருக்கக்கூடாது. கிருமி நாசினி, ப்ளீச்சிங் பவுடர் தான் இருக்கணும். ஒருத்தரும் சாக்கடையை மிதிச்சு நடக்கக்கூடாது. நீங்க முடிவு பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். முருகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்துல நாளா கழிச்சு நாம செய்ய போற அந்த விஷயம் நாளைக்கு கூட்டம் கூடுற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர் மக்களும் செய்வாங்க. அதுக்கான விதை திருச்செந்தூர் மக்கள் நாம போட்டதா இருக்கட்டும். திருச்செந்தூரோட பெருமை நம்ம பெருமை. முருகர்கள் பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, திருச்செந்தூர் மக்களுக்கும் கிடைக்கும். நான் பேசினதை ஒரு ஆள் செஞ்சா கூட ஒரு போஸ்ட் போடுங்க சோசியல் மீடியால, வீடியோவோ போஸ்டோ ரைட்டப் எதுனாலும் போடுங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கும். நன்றி. ஓம் முருகா. திருச்செந்தூர் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி.